மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் ப்ரோமோ இல்லாமல் இன்னைக்கு எபிசோட் பார்த்து முடிச்சாச்சு. ஈவன் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் என்ன விஜய் காணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அது எல்லாமே அந்த ப்ரிவியூ பார்த்ததுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எபிசோட் லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூட்டியா காவேரி வந்து அப்படியே அவங்க லவ்வை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கங்காவுமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. பட் காவேரி வந்து எப்போ அந்த லவ் வந்துச்சு அப்படிலாம் வந்து கங்கா கேட்கும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மாற்றி டெஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டோம். பட் என்னதான் எனக்கு லவ்வே இல்லைனாலும் அவரை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டா சுக்குறு கோவம் வரும். அதே தான் அவரும் பண்ணார் எனக்கு என் விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கேட்கும்போது அந்த சாரியை கட்டிட்டு நடக்கிறது அதை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. பட் விஜய்க்காக அவங்க வந்து நல்லிடமா நடந்து பார்த்தது, அதை வந்து விஜய் பார்த்து ரசிச்சதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அந்த சீனை பார்க்கும்போது காவேரி வந்து நம்ம பழைய காவேரி மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒன் செகண்ட் மொபைலை வந்து அவங்க நைட்லாம் கண்டுக்கவே இல்லை. ராகினி காலையில் ஆஸ் யூஷுவல் அந்த மொபைலை எடுத்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி பொழுது வெடிஞ்சிச்சு. அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக அடுத்த நாளை காமிச்சிட்டுங்க. காவேரி வேறு காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ப்ளூ கலர் காஸ்டியூமில். ஸோ ராகினிக்கும் காவேரிக்கும் ஒரு குட்டி ஆர்குமெண்ட் மாதிரி. ராகினி வந்து செம்மையாக இரிட்டேட் பண்ணுறாங்க காவேரியை. பட் காவேரி வந்து விஜய் கால் பண்ணாரு அப்படின்னு கங்கா கிட்ட மட்டும் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போய் ராகினிக்கு தான் உண்மை தெரியும் இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ போய் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது காவேரி வந்து நல்லா கோவமாக எதிர்த்து பேசி 4 வாரத்தை கேட்டு விட்டாங்க. அண்ட் குமரன் வந்து எல்லாருக்கும் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி குமரன் அங்கே என்ன நடந்துச்சோ அதை வந்து அழகாக வந்து கங்கா கிட்ட மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயும் சொல்கிறாங்க. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நைட்டுக்கு ஒரு தடவை விஜய் வந்துட்டு அப்புறம் தான் போயிருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி குமரன் வந்து கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்கிற ஐடியாவில் இருக்காரு விஜய். ஸோ நம்ம வந்து சந்தேகப்படுறோன்னு தெரிஞ்சாலே அவர் வந்து ஃபீல் பண்ணுவாருன்ற அளவுக்கு காவேரி மேலே எவ்வளோ லவ் இருக்கு அப்படின்றத குமரன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஈவன் அந்த விஷயத்த நிவின் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் கங்கா கிட்ட சொல்லும் போது சகலைகளோட பாண்டிங் வந்து செம்மையா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து கங்காவுமே நினைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரியாக்ஷன் நிவினோட ரியாக்ஷன்லாம் பார்த்து என்னென்னமோ வந்து நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ரியாக்ஷனை வந்து எப்படி அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த குமரன் வந்து இன்னைக்கு நமக்கு புரிய வச்சிருக்காரு. எஸ் நிவின்மே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கோவமா வந்து விஜய் கிட்டேயுமே கோவமா தான் பேசினாரு. பட் விஜய் வந்து அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜயோடைய கதையை கேட்டு அவரே வந்து தட்டி கொடுத்துட்டு போனாரு நிவின் அப்படின்னு சொல்லி. எஸ் விஜய் காவேரியோடைய காதல் கதை எல்லாருமே வந்து உருக வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. விஜய் இல்லையே அப்படின்னு கோவப்படும் போது நாளைக்கு எபிசோடோட ப்ரிவ்யூ நமக்கு எல்லாத்தோடைய ஆன்சருமே கிடைச்சிருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த ஒர்க்கர் வந்து கால் பண்ணி போரூர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, எல்லாரும் வேலையில் நிறுத்திட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து எதுவாக இருந்தாலும் நான் என் ஒய்ஃபை போய் பார்த்துட்டு வந்த பிறகு தான் எனக்கு எல்லாமே மற்றது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஸோ அப்படியே வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ எதுக்கு சடனாக அந்த ஆஃபீஸ் டேக் அப்படின்றது நமக்கு தெரியும். போயிட்டு விஜய் வந்துட்டு காவேரிக்கு அந்த மொபைலில் அந்த கால் பண்ணி பேசுனது எதுவுமே வந்து இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து ராகினி சூழ்ச்சி பண்ணி அழிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ள விஜய் வந்து அவங்க கிட்ட பேசலையா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு வந்து காவேரி கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்ற விஷயம் தெரியாது. காவேரி நார்மலா இருக்காங்கன்னு அவரா நினைச்சிட்டு இருக்காரு. பட் அது மாதிரி எதுவுமே அங்கே ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. போயிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப சொல்லுவார் போல. ஸோ 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போக போறாங்க. வழியில இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதா என்ன அப்படின்றதுலாம் நம்ம அப்புறம் பேசலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி